அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திரக்காரகரான குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு தற்சமயம் 7.5 சனி காலம் நடைபெற்று கொண்டு இருப்பதால் தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நன்மை கலந்த எண்ணங்களே தங்களுக்கு இருக்க வேண்டும். பகைவர்களுக்கும் கூட தற்சமயம் தீமைகள் செய்ய நினைக்க கூடாது. தாங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை தங்களுக்கு பல வழிகளிலும் தங்களது நிலையை நன்கு உயர்த்துவதற்கு பயன்படும். தாங்கள் செய்யக்கூடிய செயலினால் யாராவது ஒரு சிலர் பாதிக்கப்பட்டால் கூட அவர்களுடைய திட்டுக்கள் தங்களது குடும்ப வளர்ச்சியை தடுக்கும். நேர்மறையான எண்ணங்களை மீனராசி என்பவர்கள் வளர்த்து கொள்வது மிக மிக நல்லது. எதிர்மறையான கருத்துக்கள், எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிக மிக நன்மை தரக்கூடிய அமைப்பாகும். கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொண்டாலே போதும், நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு மிக மிக யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது விருப்பங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அண்டை வீட்டாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நிலவும். மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டாலே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகள் வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 17, 18, 25, 26, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், செப்டம்பர் மாதத்தில் 2, 3, 4, 5, 9, 10, 13 மற்றும் 14ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கு 20ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 4ஆம் தேதி புதன்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 5ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 27ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 11ஆம் தேதி புதன்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 28ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 12ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 29ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 4ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 19ஆம் தேதி வியாழக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 11ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 26ஆம் தேதி வியாழக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 14ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது
ஆகஸ்ட் மாதத்தில் 26 மற்றும் 27 தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 28 மற்றும் 29 தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் 3 தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் 5 தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதத்தில் 10 மற்றும் 11 தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதத்தில் 12 மற்றும் 13 தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 19 தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது செப்டம்பர் மாதத்தில் 12 மற்றும் 13 தேதிகளில் வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 22 தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது செப்டம்பர் மாதம் 7 தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆகஸ்ட் மாதத்திற்கு 22 தேதி, ஆவணி மாதத்திற்கு 6 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:18 முதல் மாலை 3:54 வரை வாசம் செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆவணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கன்னிராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மகரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஆகஸ்ட் மாதம் 25 தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 25 தேதி இரவு முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 21 தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 21 தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.